இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளுக்காக, இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருக்கும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவருடைய இறை பிரசன்னம் நம்மை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அதே போல இன்று சிறப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தம்பதிகளையும் இந்த நேரத்தில் இறைவன் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அதிகாலையில் ஆண்டவரின் அருள் வாக்கில் இன்று தொடக்க நூல் அதிகாரம் 10. நோவா புதல்வரின் வழிமரபினர். நோவாவின் புதல்வர் சேம், காம், எப்பேத்து ஆகியோரின் வழிமரபினர் இவர்களே. வெள்ளப்பெருக்குக்கு பின் அவர்களுக்கு புதல்வர் பிறந்தனர். எப்பேத்தின் புதல்வர் கோமேர், மாகோக்கு, மாதாய், யாவான், தூபால், மெசேக்கு, திராசு. கோமாரின் புதல்வர் அஸ்கனாசு, இரிபாத்து, தோகர்மா. யாவானின் புதல்வர் எலிசா, தர்ச்சீசு, கித்திம், தோதானிம். இவர்கள் வழிவந்த கடற்கரை நாட்டினர் மொழி, குடும்ப, இனவாரியாக பிரிந்து தம் நாடுகளில் பரவினர். காமின் புதல்வர் கூசு, எகிப்து, பூற்று, கானான். கூசின் புதல்வர் செபா, அவிலா, சப்தா, இராமா, சப்தகா. இராமாவின் புதல்வர் சேபா, தெதான். மேலும் கூசுக்கு நிம்ரோது பிறந்தான். இவன்தான் முதலாக உலகத்தில் பேராற்றல் கொண்டவனாக விளங்கியவன். ஆண்டவர் திருமுன் இவன் ஆற்றல் மிக்க வேடனாக இருந்தான். இதனால் ஆண்டவர் திருமுன் நிம்ரோதை போன்ற ஆற்றல் மிக்க வேடன் என்ற வழக்கு ஏற்படலாயிற்று. முதலில் சினையார் நாட்டிலிருந்து பாபேல், எரேக்கு, அக்காது, கல்னே ஆகியவை அவன் ஆட்சிக்குள் வந்தன. அந்நாட்டிலிருந்து அசீரிய நாட்டுக்கு சென்று அங்கே நினிவே, இரகபோத், ஈர், காலாகு ஆகிய நகரங்களை அமைத்தான். நினிவேக்கும் காலாக்கிற்கும் இடையே மிகப்பெரிய நகரமாகிய ரசேனை அவன் நிறுவினான். எகிப்தின் புதல்வர் லூதிம், அனாமிம், இலகாபிம், நப்துகிம், பத்ருசிம். பெலிஸ்தியரின் மூதாதையரான கஸ்லுகிம், கப்தோரிம். கானானின் தலைமகன் சீதோன். ஏனைய புதல்வர் ஏத்து, எபூசி, எமோரி, கிர்காசி, இவ்வி, அர்கி, சீனி, அர்வாது, செமாரி, அமாத்தி. இந்த கானானின் குடும்பங்கள் பின்னர் பிரிந்து பரவலாயின. கானானியர் நாட்டு எல்லை சீதோனிலிருந்து தெற்கே கெரார் செல்லும் திசையில் காசா வரையும், கிழக்கில் சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம் செல்லும் திசையில் இலாசா வரையும் பரவியிருந்தது. இவை காம் புதல்வரின் குடும்ப, மொழி, நாடு, இனவாரியான பிரிவுகள். எப்பேத்தின் மூத்த சகோதரன் சேமுக்கு புதல்வர் பிறந்தனர். சேம் எபேரியரின் முதுபெரும் தந்தை. சேமின் ஏனைய புதல்வர் ஏலாம், அசீரியா,
அர்பகசாது, லூது, ஆராம். ஆராமின் புதல்வர் ஊசு, ஊல், கெத்தர், மாசு. அர்பகசாதுக்கு செலாகு பிறந்தான். செலாகிற்கு ஏபேர் பிறந்தான். ஏபேருக்கு புதல்வர் இருவர் இருந்தனர். ஒருவனின் பெயர் பெலேக்கு, ஏனெனில் அவன் காலத்தில் தான் உலக மக்கள் பிரிந்தனர். அவன் சகோதரனின் பெயர் யோக்தான். யோக்தானின் புதல்வர் அல்மோதாது, செலேபு, அட்சர்மாவேத்து, ஏராகு, அதோராம், ஊசால், திக்லா, ஓபால், அபிமாவேல், சேபா, ஓபீர், அவிலா, யோபாபு. அவர்கள் வாழ்ந்த நாடு மேசாவிலிருந்து கிழக்கே செப்பார் செல்லும் திசையில் இருந்த மலைநாடு வரை பரவி இருந்தது. இவை சேம் புதல்வரின் குடும்ப, மொழி, நாட்டு, இனவாரியான பிரிவுகள். இவை நோவா புதல்வரின் வழிவந்த குடும்பங்களின் இனவாரியான தலைமுறைகள். இவர்கள் வழிவந்த மக்களினங்களே வெள்ளப்பெருக்கிற்கு பின் உலகின் எல்லா நாடுகளிலும் பரவின. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மன்றாடுவோமாக. விண்ணகத் தந்தையே இறைவா, இன்று நாங்கள் வாசிக்க கேட்டதைப் போல மனிதர்களின் பாவ செயல்களினால் நீர் இந்த உலகை மாபெரும் வெள்ளப்பெருக்கினால் அழித்து இந்த உலகை புதுப்பித்தீரே. நோவாவின் புதல்வர் அவர்களின் வழி மரபினர் வழியாக இந்த உலகை நீர் உமது மக்களினங்களால் நிரப்பினீரே. அன்பு ஆண்டவரே, இதோ இன்று நாங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தம்பதிகளையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று நீர் நோவாவிற்கு கட்டளை கொடுத்தீரே. அதே போல இதோ குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தம்பதிகளையும் இந்த நேரத்திலே ஆசீர்வதித்து ஆண்டவரே, அவர்கள் வழியாக உம்முடைய பிள்ளைகளை இந்த உலகிற்கு அனுப்பி அவர்களையும் அவருடைய வழி மரபினரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.